கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, அன்பின் பரமபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த 1ஆம் தேதி இந்த மாலை வேளைக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் கரம் பிடித்து இந்த ஒரு மாதத்தையும் நீர் கடக்க பண்ணி இந்த பிப்ரவரி மாதத்தை நீர் காண கொடுத்த உம்முடைய மேலான கிருபைக்காய் தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கர்த்தருடைய கிருபை இல்லாமல் எங்கள் நாள் வாழ முடியாதப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையை கர்த்தர் நீங்கள் கொடுத்து எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி கரம் பிடித்து இம்மட்டுமாக இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க பண்ணின உம்முடைய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்களை கரம் பிடித்து கிருபையாய் நீங்கள் நடத்தி செல்லும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி நீங்கள் சகாயம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடி எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டு முடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே யாரையெல்லாம் உடைய சித்தத்தின்படிக்கு இணைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் திட்டமணி வைத்திருக்கிற பிள்ளைகள் இணைந்து கொள்ளட்டும். அப்பா, இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. நன்றி தகப்பனே, தேவ பிரசன்னத்தினால் நிறைத்தருளும். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிறைத்தருளும். அப்பா, இருதயம் வேதனையோடு கூட பாரத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள், ஏசப்பா நீர் என்னோடு கூட பேச வேண்டுமே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டுமே என்று சொல்லி தாகத்தோடு வாஞ்சியோடு கூட இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவனாகிய கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. தகப்பனே, உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிற உம்முடைய வசனத்தினால் எங்களை உயிர்ப்பித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கிடைத்தால் போதும் அப்பா. அதுவே எங்களுக்கு ஆறுதல், அதுவே எங்களுக்கு பலன், அதுவே எங்களுக்கு தைரியம். அப்பா, ஆண்டவருடைய வார்த்தையை தாசனை கொண்டு நீர் பேசுவீராக. தகப்பனே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவராகிய கர்த்தரில் இருக்கிற ஆழத்தின் ரகசியங்களை தாசனுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி ஆவிக்குரியவைகளோடு கூட நீங்கள் சம்பந்தப்படுத்தி காட்டும். அப்பா, ஆண்டவருடைய விசேஷித்த அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் நீங்கள் தாசனை நிறைத்தருளுவீராக. தகப்பனே, இந்த வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரே நீங்கள் நிறைத்தருளும். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டவுடனே கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இது நிமித்தமாக என் இருதயம் ஆறுதல் அடைந்தது, பலன் அடைந்தது என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு மகிமையான காரியத்தை செய்தருளும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் வேளையிலும் அப்பா நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. ஆண்டவராகிய கர்த்தரை விடுதலையோடு கூட நாங்கள் பாடி ஆராதனை செய்யும்படியாக தேவனே துதியின் ஆவியினால் எங்களை நீங்கள் நிறைத்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். வேத வாசிப்பின் பகுதியிலும் ஆண்டவரே நீங்கள் இடைப்படுங்கப்பா, அசைவாடுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும் அப்பா. எங்கள் இருதயத்திற்கிற வியாகுலங்களை மாற்றும் அப்பா, வேதனைகளை நீக்கும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் யாவையும் நீங்கள் துடைத்தருளுவீராக. தகப்பனே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றில இருதயத்தோடு கூட உம்முடைய பாதத்தில் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருப்பதாக அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வர பண்ணுவீராக. துதியும் கனமும் மகிமை வல்லமை ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த காணொலி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும்
வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக ஒவ்வொரு 1ஆம் தேதி மாலை வேளையிலும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதத்தை நிறைவு செய்து 2ஆம் மாதத்தை காணும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிற ஆண்டவர், வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவர், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாதத்தை நிறைவடைந்து வெற்றிகரமாக 2வது மாதத்தை காணும்படியான நன்மையை தந்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தால் ஸ்தோத்திரம் ஏசுநாதா குடும்பமாக பணிகின்றோம். இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே குடும்பமாக ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டோடைய செய்தியை கேட்டு ஆராதித்து மனமகிழ்ச்சி அடைய ஆண்டவர் கிருபை செய்வாராக. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். திகையாதே என்றவரே, திகைக்கும் போது காத்தவரே, கலங்காதே என்றவரே, கலங்கும் போது காத்தவரே, திகைக்கும் போது கலக்கத்தில் இருக்கும் போது காக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நன்றியுணர்வோடு மனமகிழ்ச்சியோடு பாடுவோம். திகையாதே என்றவரே, திகைக்கும் போது வந்தவரே, திகையாதே என்றவரே, திகைக்கும் போது வந்தவரே, கலங்காதே என்றவரே, கலங்கும் போது காத்தவரே, கலங்காதே என்றவரே, கலங்கும் போது காத்தவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். விடுவிப்பேன் என்றவரே, வியாதியின் நேரத்தில் காத்தவரே, விடுவித்தீர் உம் தழும்புகளால், திரு ரத்தத்தால் என்னை காத்தவரே. வியாதி என்று ஒன்று வரும் பொழுது நம்மை காக்கிற கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. உலக பிரகாரமாக எத்தனையோ சோதனைகள் கஷ்டங்களின் மத்தியிலும் வழி நடத்துகிற வல்லமையுள்ள ஆண்டவர். சேர்ந்து பாடுவோம். விடுவிப்பேன் என்றவரே, வியாதியின் நேரத்தில் காத்தவரே, விடுவிப்பேன்
விடுவிப்பேன் என்றவரே, வியாதியின் நேரத்தில் காத்தவரே, விடுவித்தீர் உம் தழும்புகளால், திருரத்தத்தால் என்னை காத்தவரே, விடுவித்தீர் உம் தழும்புகளால், திருரத்தத்தால் என்னை காத்தவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். அழகாய் பாடினோம். உம்முடைய தழும்புகளால் எங்களை விடுவித்திருக்கிறே ஆண்டவரே. வியாதியின் நேரத்திலே விடுதலை தருவதற்கு ஆண்டவர் உண்டு. அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடைசியாக ஒரு சரணத்தை பாடுவோம். ஆண்டவரே, உம் கிருபை போதும் என்றேன், இம்மானுவேலனாய் வந்தவரே, என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம் சுவாமி உம்முடைய கிருபை நினைத்துட்டால். ஒவ்வொரு நாளும் அணைக்கின்ற கரங்களினாலே, அனைத்து கிருபையினாலே தேற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். உம் கிருபை போதுமென்றே, இம்மானுவேலனாய் வந்தவரே, உம் கிருபை போதுமென்றே, இம்மானுவேலனாய் வந்தவரே, எம்மாத்திரம் எம் குடும்பம் உம் கிருபையை நினைத்திட்டான். எம்மாத்திரம் எம் குடும்பம் உம் கிருபையை நினைத்திட்டான். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். வியாதியின் நேரங்களிலே வேதனைகளின் மத்தியில் ஆண்டவர் விடுவித்து விட்டார், அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி விட்டார் என்ற நம்பிக்கையோடு பாடினோம். ஆண்டவர் கழுவி விடுதலை தரும் பொழுது நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு ஏற்றவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை இடரலற்றதாய் இருக்க வேண்டும். மற்றொரு தெரிந்த பாடலை பாடுவோம். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்த நாமத்தை அறிந்ததினால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். சேர்ந்து உற்சாகமாய் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா
பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நம்மோடு இருந்து தலை நிமிரச் செய்கிற ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், தப்புவிக்கிற ஆண்டவர், ஆபத்து நாளிலே கூப்பிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவு தருகிற அன்பான ஆண்டவர். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். எல்லாரும் சேர்ந்து. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். சிறகுகளாலே மூடுகிற ஆண்டவர், வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவர். இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் பெரும்பாலும் அவதிப்படுவது வியாதிகள், நோய்களினால். நோய்களிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவர், வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஆண்டவர். உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உற்சாகமாய். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம்
24வது அதிகாரம் வசனங்கள் 63 முதல் 67 வரை. ஆதியாகமம் 24வது அதிகாரம் வசனங்கள் 63 முதல் 67 வரை. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. பாடல்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தினோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரிடத்தில் நம்மை வெறுமையாய் அர்ப்பணிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். எத்தனையோ நாட்கள், வாரங்கள், வருடங்கள் கடந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து வெறுமையாய் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் பாவியாய் நான் வந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியுங்க சுவாமி. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காய் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்புணர்வோடு ஆண்டவருடைய பாதத்திலே வெறுமையாய் அர்ப்பணித்து செய்த பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டு பாடலை சேர்ந்து பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. ஆண்டவரே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே சுவாமி. நோவாவை போல் நீதிமான் இல்லையே ஆண்டவரே. ஆபிரகாமை போல பரிசுத்தவான் இல்லையே ஆண்டவரே. தானியேலை போல உம்முடைய பாதத்தில் வேண்டி நான் நிற்கவில்லை ஆண்டவரே. ஒரு பாவியாய், வெறுமையாய், குப்பையாய் வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. என்னுடைய பாவங்களை, என்னுடைய குற்றங்களை மன்னியுங்க ஆண்டவரே என்று அர்ப்பணிப்புணர்வோடு பாடுங்க. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் பாழாகி வீணாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. ஆண்டவரே, மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே சுவாமி. ஆண்டவரே, மரியாளை போல உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல நான் எதையும் செய்யவில்லையே சுவாமி. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னிடத்தில் இல்லையே ஆண்டவரே. தீமையான
குணங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, தீமையினால் திருக்கு நெஞ்சம் நிறைந்திருக்கிறது சுவாமி, மன்னியுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க சாமி என்று பாடுவோம். மார்த்தாளை போலும்மை சேவிக்கலையே, மரியாளை போலும்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா, நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. ஆண்டவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை நான் எடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உறைவிடம் உன்னதர் நீர்தான் சுவாமி என்று சொல்லி சேர்ந்து பாருங்கள். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே, உன்னதமானவரே, உம் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். ஜீவத்தண்ணீர் நீரே சுவாமி, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரை ஆளுகை செய்வது பாடும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும்.
வாருந்தோய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜெபசந்தியோடு ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இம்மட்டும் என்னை வழி நடத்தின ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்ய ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நீங்க தான் எங்களை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. உலக பிரகாரமாக எங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் ஆண்டவரே. உடைய பாதத்தில் அமர்ந்து இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கேட்கும்படியாய் கிருபையை தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யுங்க சுவாமி. கேட்கிற சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டுமே ஆண்டவரே. வெறும் காதலை கேட்டு விட்டு விடாதபடி ஆண்டவரே ஆளுகை செய்து வழி நடத்துங்க என்று இந்த கடைசி சரணத்தை பாடி வெறுமையாய் நம்மை அர்ப்பணித்து கேட்கப் போகிற சத்தியத்திற்கு இதே கதவுகளை திறப்போம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஐயா அதிசயமானவரே, எங்கள் அதிசயமானவரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாய் இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிப்பதற்கு தந்த நல்ல தருணத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இந்த காணொளியை ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு கஷ்டத்தோடு ஆண்டவரே வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலையை தாங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனாலே கேட்பதனாலே உள்ளத்திலே உம்முடைய கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வெறுமையாய் வந்து கேட்டுவிட்டு வெறுமையாய் செல்லாதபடி ஆண்டவரே, வாழ்க்கையிலே உமக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற குறிக்கோளை ஏற்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தையை தருகிற அருமையான அண்ணனுக்காக குடும்பத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். தெய்வீக கிருபை இரக்கம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் நிலைத்திருக்கட்டும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்,
பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தரே, இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் துக்கத்திலிருந்து நீர் மீட்டு எடுப்பீராக. வேதனையின் வழியாக கடந்து போகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து இந்த நாளிலும் அவர்கள் வாழ்வில் மகிமையான காரியத்தை நீர் செய்தருளும்படிக்க நான் ஜெபிக்கின்றேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்கு பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த துக்க நாட்களை தேவனாகிய கர்த்தர் நீர் முடித்து காட்டும் மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளும்படிக்க நான் ஜெபிக்கின்றேன். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் வந்து இறங்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் அவர்களை நீர் பலப்படுத்தும், திடப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளினால் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை கூடவே இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு தம்முடைய கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். அதில் ஒன்றை குறித்து நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனுக்கு அவர் கிருபையை கொடுப்பதன் நோக்கம் என்ன? எந்த காரியத்திற்காக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை தாம் படைத்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகின்றோம். இது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கிருபை எதற்காக தான் கொடுக்கின்றார் என்பதை குறித்தும் வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். அதற்காக ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை நான் உங்கள் மத்தியில் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன்.
ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நபருக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். நமக்கு தெரிந்த சம்பவம் தான் ஆபிரகாம் சாராள் தம்பதியினரை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்குகின்றது. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அவர்கள் அந்த நேரத்தில் கண்ணீரின் வழியாக துக்கத்தின் வழியாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அவர்கள் வயதான காலத்தில் அவர்களுக்கு ஈசாக்கு என்கின்ற குமாரனை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த வேளையில் தான் ஈசாக்கு இப்பொழுது பெரியவனாகின்றான். அப்பொழுது பெரியவனாக கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய இழப்பை சந்திக்கின்றான். அவன் தன்னை அதிகமாக நேசித்த தன்னுடைய தாயாகிய சாராளை அவன் இழந்து போகின்றான். ஒரு பெரிய இழப்பை சந்திக்கும் பொழுது அந்த காரியத்திலிருந்து அவனால் மீண்டு வர முடியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நம்மை மறுபடி துக்கத்துக்குள்ளாகவே நம்மை கொண்டு போக தொடங்கும். அந்த துக்கத்திலிருந்து நம்ம மீண்டு வர வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்படுவோம். அந்த நேரத்தில் நம்ம கூட நினைப்போம், ஐயோ ஆண்டவரே, எனக்கு அந்த காரியம் மறந்து விட்டால் எனக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும். மறுபடி என்னுடைய நினைவுக்கு அது வருகிறபடியினால் என்னால் இந்த துக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று நாம் கலங்கி நிற்கலாம். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கின்றார். எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றீர்கள், மூழ்கக்கூடிய உங்களை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தினால் பிடித்து, தேவன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த கிருபை அவர் கொடுப்பதின் நிமித்தம் உங்களை தேவனாகிய கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்து எப்படி தூக்கி எடுக்கின்றார் என்பதை குறித்தே நான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஈசாக்கினுடைய வாழ்வில் ஒரு பெரிய இழப்பை சந்திக்கின்றான். அந்த நேரத்தில் ஒருவேளை ஆபிரகாமும் அதில் தன் மனைவியை இழந்த அந்த நேரத்தில் அந்த இழப்பு அவனுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் தன் மகனுடைய காரியத்தை இனி பார்க்க வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி அவன் தன்னை தானே திடப்படுத்தி கொண்டு இப்பொழுது அவன் தன் காரியத்தை செய்ய தொடங்குகின்றான். அந்த வேளையில் தான் தன்னுடைய மகனை அவன் பார்க்கக்கூடிய நேரத்தில், என் மகனை இந்த துக்கத்திலிருந்து என்னால் தூக்கி எடுக்க முடியவில்லையே, அவன் மறுபடி அந்த துக்கத்துக்குள்ளாகவே மூழ்கி கொண்டிருக்கின்றானே என்பதை ஆபிரகாம் காணும் பொழுது உடைய இருதயம் எல்லாம் கலங்கி இருக்கும். என கருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில வேதனையான நிகழ்வுகள், அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியாமல் திணறுவார்கள். மறுபடி அந்த காரியத்தையே சொல்லி, என் வாழ்வில் இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி அவர்கள் புலம்பக்கூடிய அந்த காரியத்தை கேட்கும் பொழுது அந்த குடும்பத்தினரும் அவர்களோடு கூட சேர்ந்து வேதனைப்படுவதை நம்ம பார்த்திருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். இந்த சம்பவத்தை நம்ம எத்தனையோ முறை வேதத்திலே நம்ம வாசித்திருக்கலாம். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் வேத வசனத்தின் மூலம் நம்மோடு கூட ஆண்டவர் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றார். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய ஈசாக்கு தன் தாயினுடைய இழப்பின் நிமித்தம் அவன் துக்கத்திலே மூழ்கி கொண்டிருந்த அந்த வேளையில் தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கின்றான். இந்த காரியம் நமக்கு தெரியும். அவனுடைய ஊழியக்காரன் போய் பெண் பார்த்துவிட்டு பெண்ணோடு கூட வீடு திரும்புகின்றான். அப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு தான் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோம் என்றால், இப்பொழுது ஈசாக்கு சாயங்கால வேளையிலே அவன் தியானம் பண்ணும்படிக்கு அவன் ஒரு இடத்துல வருகின்றான். அப்பொழுது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம பார்ப்போம் என்றால், ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் இப்பொழுது
தன் எஜமானுடைய குமாரனுக்காக இப்பொழுது அவன் பெண் பார்த்து கொண்டு அந்த பெண்ணோடு கூட திரும்புகின்றான். அதை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். கருமையானவர்களை எல்லா காரியத்தையும் ஈசாக்குக்கு விவரித்து சொல்லுகின்றான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். இப்படி நான் போனேன், இந்த இடத்துல உமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வாழ்க்கை துணையை நியமித்து வைத்திருக்கிறதை நான் கண்டேன். ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியத்தை இப்பொழுது நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது உம்முடைய வாழ்க்கை துணையை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை எல்லாவற்றையும் அவன் சொல்லி இருப்பான். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த காரியத்தை பாருங்கள். எல்லா காரியத்தை கேட்டாலும் இந்த ஈசாக்கினுடைய மனது மறுபடியும் அவனு இருதயத்துக்குள்ளாக அந்த துக்கம், ஒருவேளை ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்தா கூட அவனுடைய இருதயத்தில் மறுபடியும் அந்த துக்கம் அவனுக்குள்ளாக வர தொடங்கியது. ஒருவேளை அவனை பொறுத்தமட்டில் தன் தாயாரை மறுபடி நினைக்க தொடங்கி இருப்பான். இந்த நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அதை எல்லாவற்றையும் கேட்டாலும், எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நாமும் இதே போல தான் அநேக காரியங்களை மற்றவர்கள் சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் நம்மை ஆறுதல் படுத்துவதாக அவர்கள் பேசக்கூடியதாக இருந்தாலும் சரி, எனக்கு அருமையானவர்களே, நம்மால் அந்த காரியத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் நாம் திணறுவோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் இதை பார்க்கின்றார். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த அந்த துக்கத்தில் இருந்து அவனால் மீண்டு வர முடியாமல் அவன் தவிக்கக்கூடியதை ஆண்டவராகிய கர்த்தர் பார்க்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஏன் இந்த நிலைமை தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான். எந்த காரியம் நம்மை அதிகமாக துக்கப்படுத்துகின்றதோ அந்த காரியத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அதை நாம் மறக்க வேண்டும். அந்த காரியத்தை மறந்தால் தானே நம்ம அந்த காரியத்தை நினைக்க மாட்டோம். ஆனால் அப்படி மறுபடி நமக்குடைய நினைவுக்கு அது வரத்தானே செய்கின்றது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கின்றார். இந்த ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், இந்த வாக்கியத்தை சற்று கவனித்து பாருங்கள். அவளை முதலாவது அவன் அழைத்து கொண்டு போனது எங்க? தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போகின்றான் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி அவன் போகக்கூடிய அந்த நேரத்தில் தன் தாயை குறித்த நினைவுகள் அவனுக்குள்ளாக வர தொடங்கி இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் மறுபடி அவன் கலங்கி இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களை, நீங்களும் அப்படி கலங்கி இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயம் கலங்கக்கூடிய அந்த இருதயத்தினுடைய அந்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி மாற்றுகின்றார் தெரியுமா? அவனை பொறுத்த மட்டில் அப்பா நமக்கு ஒரு பெண் பார்த்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற உடனே வேறு வழி இல்லாமல் அவளை விவாகம் பண்ணி அதன் பின்பதாக அவளை நேசிக்க தொடங்குகின்றான். அவனுடைய கடமையில் அவன் சரியாக இருந்தாலும் அந்த துக்கத்திலிருந்து அவனால் மீண்டு வர முடியாமல் இருக்கும் பொழுதுதான் எனக்கு அருமையானவர்களே ஒரு ஆச்சரியமான காரியம் நிகழ்கின்றது. மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்த பின்பதாக ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். ஏன் தெரியுமா? இவர்களுடைய வாழ்வில் சந்தோஷம் இவர்கள் வாழ்வில் இல்லாதபடிக்கு இவர்கள் துக்கத்தில் மூழ்கி போய்விடக்கூடாது. ஒருவேளை இப்போ ஈசாக்கு துக்கத்தோடு கூட இருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் அந்த துக்கம் இருக்கும். அந்த நேரத்தில் தான் இப்பொழுது இவனுக்கு ஈசாக்குக்கு விவாகம் முடிகின்றது. இப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை மணந்து கொண்ட பின்பதாக, விவாகம் பண்ணின பின்பதாக தன் புருஷன்
துக்கத்தோடு கூட இருக்கிறத மனைவி பார்க்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. மனைவியும் துக்கத்துக்குள்ள போகத்தானே செய்வா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நபர் துக்கத்தோடு கூட இருக்கிறத பார்க்கும் பொழுது அடுத்த நபரும் மனைவியோ புருஷனோ அந்த துக்கத்துக்குள்ளாகத்தான் போக தொடங்குவார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார்? இந்த ஈசாக்க இந்த துக்கத்திலிருந்து நான் மீட்டு எடுக்கட்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கின்றார். அதில் தான் முக்கியமான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். 67வது வசனம், ஆதியாகமம் 24:67 வாசியுங்கள். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எதனால் அவன் ஆறுதல் அடைந்தான்? ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. இது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் ஆறுதல் படுத்தினால்தான் இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் ஆறுதல் படுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டு வந்திருக்கவே முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி ஆறுதல் படுத்துகின்றார்? எனக்கு அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 12:9 நம்ம வாசிக்க கேட்டோமே, என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னாரே. எதற்காக கிருபை கொடுக்கப்படுகின்றது என்பதை குறித்து இதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சங்கீதம் 119:76 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எதற்காக நமக்கு கிருபையை கொடுக்கின்றார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119:76 வாசிக்க கேட்போம். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி, நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி என் கிருபை உனக்கு போதும் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேதத்திலே வாக்கு பண்ணி இருக்கின்றாரே. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார் என்றால் என்ன? எதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார்? வாசிக்கலாம். உமது கிருபை என்னை தேற்றுவதாக, உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்று இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்கின்ற அந்த வார்த்தை தேவனுடைய கிருபை நம்மை தேற்றுவதற்காக ஆண்டவராகிய கர்த்தரால் கொடுக்கப்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தேற்றுவதற்கும் ஒரு மனிதனை கர்த்தர் தேற்றுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உண்டு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆறுதல் படுத்துவதற்கும் கர்த்தர் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. என்னுடைய தாத்தா சில வேளைகளில் அவர்கள் சொல்லும் பொழுது இவ்வாறாக அவர்கள் சொல்லுவதுண்டு. என்னுடைய பாட்டி மரித்து போன பின்பதாக எங்களுடைய தாத்தாக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுவோம். அவங்க ரொம்ப துக்கத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுவோம். தாத்தா, பாட்டி வயதான காலத்தில் தானே அவங்க மரித்து போயிட்டாங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க, வியாதியில் கஷ்டப்பட்டாங்க, இனி கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று நம்ம அவங்களுக்கு எவ்வளவு தான் ஆறுதல் சொன்னாலும் அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தன்னால் முடியாத நேரத்தில் அவர்கள் ஒரு சிரிப்பாங்க பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்களே சொல்லுவார்கள், நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லலாம், ஆனால் என்னை ஆறுதல் படுத்த முடியாது என்று சொல்லுவார். நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லலாம், ஆனால் என்னை ஆறுதல் படுத்த முடியாது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, உண்மை, நம்ம ஆறுதல் சொல்லலாம், ஆனால் ஆறுதல் படுத்தக்கூடியது நம் தேவனாகிய கர்த்தர் தான். அப்படி சொன்ன எங்களுடைய தாத்தாவை ஆண்டவராகிய கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்து எப்படி மீட்டு எடுத்தார் தெரியுமா? அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் நம்ம மனைவி நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவள் இல்லாமல் போன பொழுது நம்ம மற்றவங்களை தானே நம்ம சார்ந்திருக்க வேண்டியது இருக்கின்றது என்று சொல்லி ஒருவேளை அவங்கள மனசுக்குள்ளாக வேதனை இருந்திருக்கலாம். நம்ம எவ்வளவு தான் அவர்களை நன்றாக கவனித்தாலும் ஒரு வாழ்க்கை துணை இருந்து கவனிப்பது போல இருக்க முடியாது. தாத்தாவுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் எங்கள் பாட்டி செய்ததை நான் பார்த்துருக்கின்றேன். நம்ம அப்படி செய்ய முடியுமா? ஒரு வாழ்க்கை துணை அவங்க இழந்து போகிற நேரத்தில் மிகுந்த வியாகுலத்துக்குள்ளாக கடந்து போவாங்க. அடிக்கடி அந்த நினைவு வரும் பொழுதெல்லாம் அவங்க துக்கத்தில் மூழ்கி போய் விடுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்படி துக்கத்தில் மூழ்கி போகும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார்? மறுபடி நீ துக்கத்திலேயே நீ மூழ்கி கொண்டிருக்கின்ற
இருக்கின்றாயா? ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய கர்த்தர், என் கிருபை உன்னை தேற்றும், என் கிருபை உன்னை தேற்றும் என்பதற்காகவே நான் கொடுக்கின்றேன். அதனால தான் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆண்டவரே உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான், ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு கொடுங்கப்பா, தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கிருபையை நீங்க எனக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வேதனையின் வழியாக நான் கடந்து போகின்றேன், சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் உங்களுடைய கிருபையை கொடுத்து என்னை ஆற்றி தேற்றி சூழ்ந்து கொள்வீங்களே ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு பாடலை நான் படிக்கக்கூடிய இந்த வேளையில், எனக்கு அருமையானவர்களை, மறுபடி துக்கத்தில் மூழ்கி கொண்டே இருக்கின்றீர்களா? அந்த துக்கமான காரியத்தை மறக்க முடியவில்லை. மறுபடி என்னுடைய நினைவுக்குள்ளாக வந்து என்னை அதை வாட்டு வதைக்கின்றது என்று கலங்கி நிற்கின்றீர்களா? இந்த நாளில் உங்களுக்கென்றே பிரத்யேகமாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கென்று பிரத்யேகமாக இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். யாரெல்லாம் உங்கள் வாழ்வில் நடந்த அந்த காரியத்தை நினைத்து, ஆண்டவரே நான் துக்கத்தில் மூழ்கி கொண்டே இருக்கின்றேன், அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கதறி கொண்டிருக்கின்றீர்களா? தெரிந்த இந்த பாடல் தான் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு கொடுத்து உங்களை தேற்றும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை முழுமையாக அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுப்பார். இனி நீங்கள் அந்த காரியத்தை குறித்து துக்கப்படுவது இல்லை, அந்த காரியத்தை குறித்து கலங்க மாட்டீங்க. மறுபடி உங்கள் நினைவுக்கு அது வந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபை உங்களை அந்த காரியத்திலிருந்து தூக்கி எடுக்கும். அந்த நினைவுகள் மறுபடி வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போனீர்கள் அல்லவா? ஆண்டவருடைய கிருபை கொடுக்கப்பட்ட பின்பதாக அது உங்களை தேற்றுகிறபடியினால் நீங்கள் மறுபடியும் அதுக்குள்ளதாக நீங்கள் போகிறது கிடையாது. மறுபடியும் நீங்கள் துக்கத்தில் மூழ்குவது கிடையாது. உங்கள் நினைவுக்கு அது வந்தாலும் வந்தது போலவே அது உங்களை கடந்து போய்விடும். நீங்களோ அதன் பின்பதாக துக்கமுகமாய் இருப்பதே கிடையாது. சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை அது. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தேற்றுகின்றது, உங்க கிருபைதான் என்னை ஆற்றுகின்றது.
அவருடைய கிருபை நம்மை தேற்றுகின்றது என்கின்ற அந்த வேத வசனத்தை இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் பிரத்யேகமாக உங்களுக்கென்றே எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் மறுபடி துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிகின்ற தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை மறக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் செய்கின்றார். நான் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளில் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் காண்கின்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மகிமையான பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் காண்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவேளை ஒரு பெரிய இழப்பின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? அந்த காரியம் மறுபடி உங்கள் நினைவுக்குள் வந்து உங்களை துக்கத்தில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றதா? இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்களை அதிலிருந்து தூக்கி எடுக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு கொடுக்கின்றார். தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கு இந்த நாளில் கொடுத்து அந்த காரியத்திலிருந்து உங்களை மீட்டு எடுக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. இந்த ஆறுதல் எப்படி அவனுக்கு கிடைத்தது? ஒரே ஒரு காரியம்தான். நிச்சயம் இது மனிதனால் அல்ல, இது கர்த்தர் ஆறுதல் படுத்தினது தான். கர்த்தர் தம்முடைய கிருபையை ஈசாக்கு கொடுத்தா. என் கிருபை உனக்கு போதும் என்று தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபை தான், அந்த கிருபை தான் அவனை தேற்றுகின்றது. மறுபடி அந்த சங்கீதம் 119:76 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119:76 வாசிக்கலாம். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உமது கிருபை என்னை தேற்றுவதாக. என கருமையானவர்களே, அவர் எதற்காக கிருபையை கொடுக்கிறார் தெரியுமா? துக்கத்திலிருந்து நம்மை ஆற்றி தேற்றி அதிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கின்றார். ஒருவேளை இந்த இடத்துல ரெபேக்காள் பார்த்திருப்பார். அந்த காரியத்தை நான் வீட்டுக்கு வந்த உடனேயே என்னைய உங்கள் அம்மாவுடைய கூடாரத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. அங்கே போய் நீங்கள் கலங்கி நின்றதை நான் கண்டேன். ஆனால் இப்பொழுதோ அதே கூடாரத்துக்குள்ளாக நம்ம நுழைந்தா கூட நீங்கள் கலக்கமே இல்லாதபடிக்கு, அந்த காரியத்தை குறித்து கலங்காதபடிக்கு நிற்கிறீர்களே, எப்படி என்று ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருக்கலாம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் அதை செய்கின்றார். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை தேற்றுகின்றார். மனுஷன் ஆற்றக்கூடியதற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை ஆற்றி தேற்றுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இந்த நாளில் நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, மனுஷன் இன்னொரு மனுஷனை தேற்றுவதற்கும் ஒரு மனுஷனை கர்த்தர் தேற்றுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வேதத்தில் ஒரு காரியம் அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. தெரிந்த சம்பவம் தான், ஆனால் இதில் இருக்கக்கூடிய காரியம் நமக்கு மிகவும் பிரயோஜனம். ஒரு மனிதன் ஒரு நபர் இன்னொரு நபரை தேற்றுவதற்கும் ஒரு நபரை கர்த்தர் தேற்றுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் தேற்றுகின்றார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கிருபையை கொடுக்க முடியாது, கர்த்தர் தான் கிருபையை அருளுகின்றார். என கருமையானவர்களே, 1 சாமுவேல் 1 7-8 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அன்னாள் மிகுந்த பாடுகளின் வழியாக கடந்து போகின்றார். ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையில் தனக்கு குழந்தை இல்லையே என்கின்ற அந்த ஏக்கம், வேதனை அவளுக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் எப்பொழுதும் அவள் அழுது கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த துக்கத்திலிருந்து அவளை மீட்டு எடுப்பதற்காக அவளுடைய புருஷன் அவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறான். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே,
உங்க மனைவி துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஆறுதலான வார்த்தையை பேசுறீங்களா, அல்லது யோபுவினுடைய மனைவி மாறி அவர்களை மேலும் வேதனைப்படுத்துறீங்களா? என கருமையானவர்களே, துக்கத்தில் இருக்கக்கூடிய புருஷனை, துக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவியை மீட்டெடுக்கக்கூடியது வாழ்க்கை துணையினுடைய கடமை என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. துக்கத்தில் மூழ்கக்கூடிய புருஷனை, மனைவியை தூக்கி எடுக்க வேண்டியது புருஷன் மனைவியினுடைய கடமை. புருஷன் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை தூக்கி எடுப்பதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். நம்ம நினைத்து பார்க்கலாம், நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன், முடியவில்லை என்று. கர்த்தரா தேவனாகிய கர்த்தரை தேடுங்க. உங்களால் முடியாத காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். அதற்காக நாம் அவங்களை ஆற்றி தேற்றாமல் இருக்கக்கூடாது. இப்பொழுது அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானா என்ன செய்கிறான் என்பதை பாருங்கள். தன் மனைவி மறுபடி இந்த காரியத்தை நினைத்தே அவள் அழுது கொண்டிருக்கிறது அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவள் துக்கத்திலிருந்து அவளால் மீண்டு வரவே முடியவில்லையே என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவளை ஆற்றி தேற்றுவதற்காக அவன் வார்த்தைகளை பேசுகிறான். பாருங்கள், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, புருஷன் மனைவியை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? நம்ம என்ன பண்ணுவோம்? மனைவி சாப்பிடாம இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். அப்படித்தானா? எனக்கு அருமையானவர்களை, ஏன் சாப்பிடாதிருக்கின்றாய் என்கின்ற வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த புருஷனுடைய வார்த்தையை பாருங்கள், வாசிக்கலாம். ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். எனக்கு அருமையானவர்களே, அவன் சொல்லுகிறான் பாருங்கள், ஏன் பிள்ளை இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய்? நான் உனக்கு இருக்கிறேன், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி அவன் பாருங்கள் ஆறுதல் படுத்தும்படிக்கு வார்த்தைகளை சொல்லுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, இது நம்ம செய்யக்கூடிய வேலை தான். இந்த நேரத்தில் சில வேளைகளில் நாம் அவர்களை ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்த முடியாமல் போய்விடலாம். ஆபிரகாமும் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை ஆறுதல் படுத்தி இருப்பான். அவனால் முடியாமல் போன பொழுது ஆண்டவருடைய உதவியை நாடி இருக்கின்றான். ஒன்று சொல்கின்றேன், மனுஷன் இன்னொரு மனுஷனை எல்லா நேரத்திலும் ஆறுதல் படுத்த முடியாது. அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தரால எப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு மனுஷன் இருந்தாலும் அவனை ஆற்றி தேற்றி தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுக்கின்றார். இப்பொழுது கவனியுங்கள், புருஷனால மனைவி ஆற்றி தேற்றுகின்றான், முடியவில்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லலாம். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் எப்படி ஆறுதல் படுத்துகின்றார் என்பதை பாருங்கள். எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பாள், அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அப்பொழுது அவன் கேட்டான், ஏன் அழுகின்றாய்? ஏன் சாப்பிடாதிருக்கின்றாய்? ஏன் சஞ்சலப்படுகின்றாய் என்று சொல்லி தன் மனைவிக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை அவன் பேசக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். மனுஷன் இன்னொரு மனுஷன் ஆறுதல் படுத்துவதற்கும் கர்த்தர் ஒரு மனிதன் ஆறுதல் படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. இப்பொழுது புருஷன் மனைவியாகிய அன்னாளை ஆறுதல் படுத்த முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்திருப்பார். இந்த புருஷனானவன் தன் மனைவி ஆறுதல் படுத்துவதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகின்றான், முடியவில்லை. நான் என்னுடைய கிருபையை நான் கொடுக்கட்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அந்த கிருபையை அவளுக்கு கொடுக்கிறதின் நிமித்தம்தான் இப்பொழுது அவள் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, அந்த பழைய காரியங்கள் எதையுமே அவள் மறுபடி நினைத்து பார்க்காதபடிக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றாள். அதன் பின்பதாக அவள் துக்கமடையவில்லை. வேதம் சொல்லுகின்றது, அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேத வசனம் சொல்லுகின்றது. துக்கத்தோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகின்றார், கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க தொடங்குகின்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கின்றார். நடந்தது என்ன? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுக்கின்றார். என் மகளே, என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கின்றார். அந்த கிருபை என்ன செய்கின்றது என்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:18 வாசிக்கலாம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு
உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. அப்படி என்றால் அதன் பின்பதாக அவள் அழவில்லை. ஏன் மறுபடி நினைவுக்கு வந்திருக்காதா? அவளுக்கு மறுபடியும் அந்த காரியம் நினைவுக்கு வந்திருக்காதா? இப்பொழுது ஏன் இந்த காரியத்தில் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை? ஒரே ஒரு காரணம்தான், உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்கின்ற அந்த வேத வசனத்தில் அவர் தம்முடைய கிருபையை கொடுத்து அவளை தேற்றினபடியினால், ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை தேற்றுவதற்கும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தேற்றுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு மனுஷன் சாதாரணமாக அவன் தன்னால் முடிந்த வார்த்தைகளை சொல்லி அவனை தேற்றுகின்றான். ஆனால் அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய கிருபையை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை தேற்றி அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்கின்றார். என கருமையானவர்களே, நான் இந்த சம்பவத்தை வாசித்த நேரத்தில் வீட்டுக்கு அண்ணாள் வந்திருக்கிறான் வைத்துக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றா. இவளை பெனின்னாள் பார்க்கின்றா. என்ன எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாளே, இப்பொழுது அழவே இல்லையே என்ற உடனே ஒருவேளை மறுபடியும் இவளை விசனப்படுத்துவதற்காகவே உனக்கு குழந்தையே இல்லையே என்று சொல்லி சில வார்த்தைகளை பேசி இருக்கலாம். நிச்சயம் பேசத்தான் செய்வார்கள். பேசக்கூடியவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுவதும் அப்படியே தான் இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் மாற மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்களை பொறுத்தமட்டில் மற்றவர்களை வேதனைப்படுத்துவதே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். என கருமையானவர்களே, பெனின்னாளுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்தது. அன்னாளை வேதனைப்படுத்தி அதன் மூலமாக அவள் சந்தோஷப்படக்கூடியவளாக இருந்தாள். ஆண்டவர் இப்பொழுது அவள் சந்தோஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாள். மற்றவங்களை வேதனைப்படுத்தி நீ சந்தோஷப்படுகிறாயா? இப்பொழுது நான் என்னுடைய கிருபை என் மகளுக்கு கொடுக்கட்டும் என்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை அன்னாளுக்கு கொடுத்ததின் நிமித்தம் நடந்தது என்ன? என கருமையானவர்களுடைய ஆலயத்துக்கு போய்விட்டு திரும்புகிறவளை இவள் எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கலாம். அவள் ஒரு காரியத்தையும் குறித்து கவலைப்படாமல் சிரித்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். அவள் முகத்தில் துக்கமே இல்லாமல் போன பொழுது இனி நம்முடைய காரியங்கள் ஒன்றும் பலிக்காது என்று அதன் பின்பதாக பெனின்னாள் அமைதலாக போயிருப்பாள். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அநேகர் உன்னை வேத வசனத்துக்கு மாறாக காரியத்தை செய்து அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளினால் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களா? ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வார் என்பதை பாருங்கள். மற்றவர்களுடைய வார்த்தையின் நிமித்தம் நீங்கள் மிகுந்த வியாகுலப்பட்டு அதன் நிமித்தம் நீங்கள் இந்த துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றீர்களா? தேவன் தம்முடைய கிருபை இந்த நாளில் உங்களுக்கு அருளுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் அன்னாளுடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் செய்தது போலவே இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் அநேகருடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் காரியத்தை செய்கின்றார். என கருமையானவர்களே, ஒரு உண்மையாக நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்னென்ன காரியத்தை செய்கின்றார் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். என்னுடைய நண்பர் ஒருவர், எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர், அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு காரியம், அவருடைய மூத்த மகன் அவன் +2 எழுதின நேரத்தில் நல்ல மதிப்பெண்கள் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் ஒரு ஊழியக்காரனுடைய மகன், ஆண்டவர் நிச்சயம் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று +2 எக்ஸாம் எழுதின அவன் காத்திருக்கக்கூடிய அந்த வேளையில் அவன் இதுவரை இவ்வளவு குறைவான மதிப்பெண் பெற்றதே கிடையாது. ஆனால் அந்த முழு ஆண்டு தேர்வில் அவனுக்கு கிடைத்த மதிப்பெண்கள் மிகவும் குறைவான மதிப்பெண்கள் கிடைத்த உடனே அவனுடைய இருதயமெல்லாம் உடைந்து போனது. தன் தகப்பனிடத்தில் போய் எனக்கு ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று சொல்லி அவன் எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பதை பார்த்த உடனே அந்த தகப்பனார் மிகுந்த வியாகுலப்பட்டார். அவர் சொன்னார்,
என்னுடைய பிள்ளைக்கு இப்படி காரியம் நிகழ்ந்து விட்டதே என்று சொன்ன உடனே எனக்கு அருமையானவர்களே, பிள்ளை மிகுந்த வேதனையோடு கூட இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கின்றோம்? அவங்களை ஆற்றி தேற்றுகின்றோம் இல்லையா? அவர் எவ்வளவோ தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி, மகனே கவலைப்படாத, நிச்சயமா அந்த காரியத்தை ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்கு தான் செய்திருப்பார் என்று சொல்லி எவ்வளவோ ஆற்றி தேற்றி பார்த்தார். ஆனால் அந்த காரியத்தை அவரால் தன் மகனை தேற்றவே முடியாமல் போன பொழுது தான் அவர் செய்தது என்ன தெரியுமா? என் மகனே, நீ தேவனுடைய சமூகத்துக்கு போ, ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதத்தில் போ. அன்னாள் அப்படித்தான் செய்தாள். அவளை புருஷன் எவ்வளவு ஆற்றி தேற்றின பொழுதும் அவள் ஆறுதல் அடையாமல் போன பொழுது, அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் போன பொழுது, அவள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அதன் பின்பதாக ஊற்றி ஜெபித்த அவளுடைய வாழ்வில் தேவன் அதன் பின்பு துக்கமுகமாக இருக்கும்படிக்கு அவளை விடவில்லையே, அதிலிருந்து மீட்டு எடுத்தாரே, அதே போல உனக்கு உதவி செய்வார் என்று அவனை ஜெபிக்கும்படிக்கு, கர்த்தருடைய பாதத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படிக்கு, கர்த்தருடைய பாதத்துக்கு சென்று ஜெபிக்கும்படிக்கு அவனை அனுப்பினார். நடந்தது என்ன தெரியுமா? தன் மகனுக்காக தகப்பனார் காத்து கொண்டே இருந்தார். மகன் ஜெபிக்க போனவன் வெளியே வரவில்லை என்ற உடனே ஒரு பக்கம் அவருக்குள்ளாக கலக்கம் இருந்தாலும் அவன் ஜெபித்து வருகின்ற வரைக்கும் காத்திருந்தார். சில மணி நேரங்கள் கடந்து போனது. அவன் ஜெபித்து விட்டு கதவை திறந்து வெளியே வந்தான். வந்த நேரத்தில் அவனுடைய முகத்தை பார்த்த தகப்பனுக்கு அவன் முகத்தில் எந்த துக்கமும் இல்லாதபடிக்கு அவன் முகத்தில் ஒரு பிரகாசத்தை கண்ட உடனே அவர் கேட்டார், உன்னுடைய துக்கம் இப்பொழுது முழுவதும் நீங்கி விட்டதா என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், என்னவென்று தெரியவில்லை, என் இருதயத்துக்குள்ளாக அப்படி ஒரு சந்தோஷம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்தார். என கருமையானவர்களே, அவன் சொன்னான், ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுத்த உடனே அந்த கிருபை அவனை தேற்றியது. எந்த காரியத்தின் நிமித்தம் எனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டதே, எனக்கு ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று சொல்லி அதை மறுபடி நினைத்து அந்த காரியத்தில் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருந்தவனை தேவனுடைய கிருபை, என கருமையானவர்களே, தகப்பனாலும் அந்த துக்கத்திலிருந்து அவனை மீட்டெடுக்க முடியாமல் கலங்கி நின்ற பொழுது தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து அவனை தூக்கி எடுத்தார். என கருமையானவர்களே, அவனுடைய துக்கம் நீங்கினதின் நிமித்தம் இப்பொழுது தகப்பனாருக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? ஒரு நபரையினுடைய துக்கத்திலிருந்து அவர் தூக்கி எடுக்கும் பொழுது அந்த காரியத்தில் குடும்பமே துக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய துக்கமும் மாறி அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்றார். துக்கத்தில் ஒரு நபர் நிமித்தம் குடும்பமே துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகின்றது. என்னுடைய கிருபை உங்களை தேற்றும், என் கிருபை உங்களுக்கு போதும், என் கிருபையினால் நான் உங்களை தேற்றுவேன். என கருமையானவர்களே, ஆண்டவரே உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்று மட்டும் இந்த வசனத்தை மாத்திரம் தேவனிடத்தில் சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே உமது கிருபை என்னை தேற்றட்டும் ஐயா என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நடக்கக்கூடிய காரியம், எந்த காரியம் மறுபடி உங்கள் நினைவில் வந்து உங்களை துக்கத்தில் மூழ்கடித்து கொண்டிருக்கின்றதோ, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை விடுதலை செய்கின்றார். அந்த துக்கத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். மறுபடியும் உங்களுக்கு அந்த நினைவுக்கு வந்தாலும் நீங்கள் அந்த காரியத்தை கண்டுகொள்ளாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய கிருபையினால நீங்கள் நடக்க தொடங்குவீர்கள். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே போல இன்னொரு காரியத்தை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாள் நான் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 11வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். மார்த்தாள், மரியாள், அவள் 2 பேருடைய சகோதரனாகிய லாசரு, அவன் வியாதிப்படுகின்றான். அதன் பின்பதாக அவன் மரித்து போய் விடுகின்றான். அவனை அடக்கம் செய்த பின்பதாக நடக்கக்கூடிய நிகழ்வு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன பின்பதாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து அங்கு வருகின்றார். வரக்கூடிய அந்த நேரத்தில் முதலாவது மார்த்தாளை அவர் சந்திக்கின்றார்.
அவர் மரியாளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். யோவான் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். மார்த்தாள் மரியாளிடத்தில் என்ன சொன்னாள்? வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, சகோதரியாகிய மரியாளை மார்த்தாள் ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். கருமையானவர்களை எதற்காக அழைக்கிறார்? போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று எதற்காக சொல்லுகிறார்? ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சகோதரன் மரித்து போய் விடுகின்றான். ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் மார்த்தாள் அதிலிருந்து மீண்டு வருகிறாள். ஆனால் மரியாள் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அவள் வீட்டிலே அழுது கொண்டே இருக்கக்கூடியதை வேதம் விவரித்து சொல்லுகின்றது. ஒருவேளை தன் சகோதரி அழுது கொண்டே இருக்கிறத பார்க்கும் பொழுது மார்த்தாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? மறுபடி அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவளை எவ்வளவு ஆறுதல் படுத்தி இருக்க வேண்டும். ஆனாலும் அவள் ஆறுதல் அடையாமல் அழுது கொண்டே இருக்கக்கூடியதை வேதம் சொல்லுகின்றது. இந்த மார்த்தாள் வீட்டில் இருக்கக்கூடிய மரியாளை அழைக்கும் பொழுது இந்த மரியாளை அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களால் ஆறுதல் படுத்த முடியவில்லை. மனுஷனால இன்னொரு மனுஷனை ஒரு அளவுக்குத்தான் ஆறுதல் படுத்த முடியும். சில வேளைகளில் அவர்கள் மறுபடி துக்கத்தில் மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதிலிருந்து மீட்டு எடுக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை மட்டுமே அவர்களை அந்த துக்கத்தில் இருந்து மீட்டு எடுக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உங்களுக்கு போதும், என் கிருபையை என்னிடத்தில் கேளுங்கள், நான் என்னுடைய கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர், என் கிருபையினால் உங்களை தேற்றுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, பாருங்கள் அந்த இடத்தில் என்ன நடந்தது. 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களாம்? அங்கு இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆறுதல் படுத்துகின்றான். சரி, உன்னுடைய சகோதரனுக்கு இப்படி நடந்து விட்டது, அவன் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் தான் இருப்பான், நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த காரியத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை. என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் அந்த துக்கத்திலிருந்து மீட்டி எடுக்க தேவன் தம்முடைய கிருபைகளை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபையை தாரும் என்று மாத்திரம் கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? என கருமையானவர்களே, எப்படி அன்னாள் அழுது கொண்டிருந்த பொழுது புருஷன் ஆறுதல் படுத்த பிரயாசப்படுகின்றான், ஆறுதல் படுத்த முடியவில்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகின்றார், தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து அவளை தேற்றுகின்றார். அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதே போல இங்கும் மரியாள் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறாள். அவளால் தன் சகோதரனுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்த பொழுது அங்கிருந்த யூதர்கள் ஆறுதல் படுத்துகிறாங்க, முடியல. அந்த நேரத்தில் தான் இயேசுவானவர் அழைக்கிறார். என கருமையானவர்களே, அவள் அழைப்பதன் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து மரியாளை அழைப்பதற்கு காரணம் என்ன? முதலாவது அவளை துக்கத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். மறுபடி துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற அவளை நான் தூக்கி எடுக்கட்டும். அவள் என்னுடைய சமூகத்துக்கு வந்து என் பாதத்தில் கதறி அழும் பொழுது அவளுடைய துக்கத்தை நான் என் கிருபையினால் நான் மாற்றி விடுவேன் என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகின்றார். நடந்தது என்ன? ஆண்டவர் அழைக்கின்றார் என்ற உடனே அவள் என்ன செய்தாள்? வாசிக்கலாம் தொடர்ந்து 29வது வசனம். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி
அவளுக்கு பின்னே போனார்கள். அவள் கல்லறைக்கு அழுகிறதற்காக போகிறாள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அவளோ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறாள். வாசிக்கலாம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால். கருமையானவர்களே, மறுபடியும் சகோதரனுடைய நினைவு அவளுக்குள்ளாக வரத் தொடங்கின உடனே அழுகின்றார். தேவனாகிய கர்த்தர் அந்த வேளையில் தம்முடைய கிருபை அவளுக்கு கொடுக்கிறதின் நிமித்தம் அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்கின்றார். என கருமையானவர்களே, இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் அவளுக்கு கிருபையை கொடுக்கக்கூடியதை யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுத்த உடனே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்ற உடனே மரியாள் யோசித்திருப்பாள். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறாரே. அடுத்தது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கல்லறைக்கு போன உடனே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடியது கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுவதும், இதை கேட்ட அவளுடைய இருதயத்தில் என்ன நடக்கின்றது? என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்த பின்பதாக அவர் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பாருங்கள். என கருமையானவர்களே, அவளை ஆற்றி தேற்றுகின்ற தேவனாகிய கர்த்தர் அதன் பின்பதாக அவளுடைய வாழ்வில் ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். என கருமையானவர்களே, ஆண்டவர் அதன் பின்பதாக இந்த நாளில் துக்கத்தில் மூழ்கி கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அந்த காரியம் இதுவரைக்கும் நீங்கள் துக்கத்தின் நிமித்தம் எந்த காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த நினைவே இல்லாதபடிக்கு தேவன் ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். என கருமையானவர்களே, இந்த மரியாள் பார்க்கக்கூடிய நேரத்தில் தன் சகோதரன் உயிரோடு கூட தேவனாகிய கர்த்தரால் எழுப்பப்பட்டு நிற்கிறதா பார்க்கின்றாள். இனி அவள் தன் சகோதரன் வியாதிப்பட்டதையும் அவன் மரித்து போனதையும் நினைத்து அழுவாளா? என கருமையானவர்களை, எல்லாமே அவளுடைய நினைவு விட்டு போயிருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தில் உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பிரத்யேகமான வார்த்தை, என் கிருபை உன்னை தேற்றும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் அவருடைய கிருபையினால் உங்களை தேற்றி ஆற்றுவார். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். என கருமையானவர்களே, ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த பாடலை நான் மறுபடி பாடக்கூடிய அந்த நேரத்திலும், ஆண்டவரே, உங்கள் கிருபை என்னை தேற்றட்டும் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது உங்கள் கிருபை என்னை ஆற்றி தேற்றட்டும் என்று இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து முடிந்தால் நீங்கள் பாடலாம். அல்லது அப்படியே நீங்கள் ஜெப நிலையிலேயே உங்கள் கண்ணீரை சிந்தி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ உங்களை தேவனாகிய கர்த்தர் விடுதலை செய்வார். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்து தூக்கி எடுப்பார். அவருடைய கிருபை அதை செய்யும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகின்றார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த வேளையிலும் அப்படியே ஜெப நிலையிலேயே தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த பாடலை படித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்வார். எந்த காரியம் உங்கள் மனதில் மறுபடி வந்து உங்களுடைய நினைவுக்கு மறுபடி வந்து அது நிமித்தம் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றீர்களா? இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கின்றது. தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை தூக்கி எடுக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, அல்லேலூயா, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை தேற்றுகின்றது. கிருபையே கிருபையே
நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை தேற்றுகின்றது சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. இந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் துக்கத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக என்று மாத்திரம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தேற்றட்டும் ஐயா என்று தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். எந்த காரியம் உங்களுடைய நினைவுக்கு மறுபடி வந்து உங்களை துக்கத்தில் மூழ்கடிக்கின்றதோ, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இனி நீ துக்கத்தில் மூழ்கி போவதில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் கிருபையினால் உன்னை தேற்றுவேன், அந்த காரியத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தம்முடைய வல்லமையை தேவனாகிய கர்த்தர் அனுப்புகின்றார். தம்முடைய கிருபையை உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கின்றது. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த கிருபை உங்களை என்றென்றும் சந்தோஷமாக வைக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய கிருபைகளை தருகின்றார். இனி நீ துக்கமுகமா இருப்பதில்லை. அந்நாளை போல இனி நீ துக்கமுகமா இருப்பதில்லை. கர்த்தர் உன்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் மாற்றி மகிமையான காரியத்தை செய்வார் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு இந்த கிருபை கட்டளையிடுகின்றது. ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு அந்த துக்கத்திலிருந்து தூக்கி எடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்வார், கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்வார் என்கின்ற நம்பிக்கையும் உனக்கு கட்டளையிடுகின்றது. ஆண்டவருடைய கிருபை நிச்சயம் உன் வாழ்வில் உனக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்யும். உன் வாழ்வு துளிர்க்கும் மகிமையான காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்த்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதே கிடையாது. மகிமையான காரியத்தை நீ பார்ப்பாய். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஆண்டவரே ஏசப்பா, என்னால் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் நான் தவிக்கிறேன். மறுபடி என் வாழ்வில் நடந்த காரியத்தின் நிமித்தம் நான் துக்கத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போய்விடுமோ என்று நினைத்தேன். ஆனால் உம்முடைய கிருபை என்னை ஆற்றி தேற்றி என்னை இதிலிருந்து தூக்கி நிறுத்தும் என்கின்ற அந்த வார்த்தையை நான் கேட்டேன். என்னை நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றுவீராக. என் தேவன் எனக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்வார் என்கிற நம்பிக்கையை இந்த கிருபை கட்டளையிடுகின்றதே. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிமையான காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நீர் செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை கூடவே இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.